நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகட்ட மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர்,
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, yes Lord, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. அவர் ஒருவர் தான் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்மை
விடுவித்து தப்புவித்து பாதுகாக்க நம் தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். துதிகளிலே வாசம் செய்கிறவராயிருக்கிறபடியா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் எங்கள் ராஜாதி ராஜா நாங்கள் உமை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ராசியவாடி கொண்டிருக்கிறதுக்கா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் உணர ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபைகளை தாங்க, இரக்கத்தை தாங்க. எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். நீ நல்லவராயிருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகியவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே உந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறைவிடமே உந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே
துதிக்கும் போது அவர் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய என் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். உமக்கே ஐயா ஆராதனை 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 ஸ்லோர் ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே. துதிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கும் பாத்திர நீரல்லவோ கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கும் பாத்திர நீரல்லவோ மகிமைக்கு பாத்திர நீரல். துதிக்கு பாத்திர துதிக்கு பாத்திர நீரல்லவோ கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மகிமையே எந்தன் மனவாளரே. எஸ் லார்ட் உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மறவாமல் நினைக்கிற தேவன் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவர். எல்லா கட்டுகள் மத்தியிலே பலவீனங்கள் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே அவரை துதிக்கும் பொழுது அவரை கனப்படுத்தும் பொழுது என் ராஜாதி ராஜாவை உயர்த்தும் பொழுது அந்த இடத்துல வந்து அற்புதம் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கும் பொழுது யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் துதிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் அற்புதராயிருந்து அற்புதமான காரியங்களை செய்தவர், அதிசயமான காரியங்களை செய்த தேவன். நம் தேவனை நாம் துதிக்கும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை தான் காண முடியும், அதிசயத்தை தான் காண முடியும். நன்மையான காரியங்களை தான் எல்லா சூழலிலும் நம்மை விடுவித்து தப்புவித்து நினைக்க கூடாத காரியங்கள் எல்லாம் என் கர்த்தர் செய்ய நல்லவராயிருக்கிறபடியா ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே, எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ராஜா. எஸ் லார்ட், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எஸ் லார்ட், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார
சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, எங்களை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் விழா தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் விழா தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை ஆண்டவரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் லோர்ட், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் உம்பளன் தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் வேளல் தந்தீரையா. சுகமானேன் 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 சுகமானேன், தழும்புகளால் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் இந்த நிமிஷம் வரை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரத்தில் தூக்கி என்னை சுமந்து வாக்கு
வாக்கு தந்து நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ் எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் தேவாதி தேவன், உன்னதத்தில் உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஒருவருக்கே கனமானவரே. ஒருவருக்கே நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். போற்றுதலுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உமக்கே கனமாண்டவரே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எஸ்கேஎம் திருச்சபையினுடைய ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். இந்த ஆடியோ, எலக்ட்ரிக் பவர் மற்ற எல்லா விதமான கருவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும், என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்ற தலைப்பில் ஒரு சப்ஜெக்டை நாம் இந்த காலையில் நாம் பார்ப்போம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? கடந்த வாரம் நாம் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் சில காரியங்களை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது 2 நாளாகவும் 4 அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி நாம் பார்க்க வரோம். கடந்த வாரத்திலே நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கும் போது, அப்போது அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் படித்தோம். அவளுடைய கணவர் தீர்க்கதரிசி, ஆனால் கடனோடு குடும்பத்தை வைத்து அவர் மரித்தார். பிறகு எலிசாவை சந்திக்கிறார். பிறகு அந்த எல்லா விதமான பாத்திரங்களை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் எண்ணெய் வார்க்கும் போது ஊற்றும் போது எண்ணெய் நிரம்பிற்று என்று கடந்த வாரத்திலே வாங்கும். அதில் அந்த கடைசி வசனம் முடியும் போது 7ஆம் வசனம் நாம் படித்தோம். அப்போது எலிசா சொல்கிறார், உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள். என்ன சொல்றா? இந்த எண்ணெயை கொண்டு உன் கடனை தீர்த்து இதிலே கொண்டு நீ ஜீவனம் பண்ணு என்று சொன்னான். எண்ணெய் விற்று நீங்கள் ஜீவனம் பண்ணுங்க. எதை சொன்னாரோ அதுதான் இப்போதும் என்ன பார்க்கிறோம், நாம் இந்த அரேபிய நாடுகளிலே பார்க்கிறோம். என்ன அவங்க செய்யறாங்க? இதுவரைக்கும் அவர்கள் செய்யற வியாபாரம் எண்ணெய் விற்று தான் அவங்க வாழ்கிறாங்க. அங்கு நடந்த காரியம் தொடர்ந்து நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அங்கு எலிசா சொன்ன அந்த தொடர்ச்சி, எண்ணெய் விற்று நீங்கள் உங்கள் ஜீவனை பண்ண சொன்ன அந்த காரியமானது இப்போது என்ன பார்க்கிறோம், முழு அரேபிய தேசம் முழுதுமாக எண்ணெய் விற்று தான் அங்க அந்த நாடுகளே என்ன செய்யறாங்க, நடப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது நாம் 8ஆம் வசனத்துக்கு நாம் வரப்போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போது எலிசா ஒரு ஊருக்கு வரார். அந்த ஊருக்கு வரும்போது அங்கு ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அதுதான் இந்த காலையிலே நான் பார்ப்போம். பின்பு எலிசா சூனமுக்கு போயிருந்த போது, அந்த ஊர் பேர் சூனம் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு ஊர், அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். சரி, கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். இப்போது எலிசா அந்த ஊருக்கு வரார். அந்த ஷுனமா என்று சொல்லப்பட்டுள்ள அந்த ஊருக்கு வரார். அங்கு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அவளுடைய பேர் நமக்கு தெரியாது, ஆனால் பணக்கார ஒரு பெண் என்பது நமக்கு தெரியும்.
இப்போது எலிசா அந்த ஊர் வழியாய் போகும்போது அவள் வருந்தி கேட்டுக்கொண்டார், இவர் தேவதாசனா இருக்கிறாரு என்று சொல்லும்போது அந்த வீட்டில வந்து உணவு கொடுப்பார், அந்த உணவை சாப்பிடுவார். சரி, இந்த வீட்டுல தங்கி போவார். அந்த பெண் இவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறபடினா தன் கணவனிடத்திலே அனுமதி பெற்று நான் மேலே இருக்கிற இடத்துல மாடியிலே ஒரு 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 சிறிய ஒரு வீட்டை, ஒரு ரூம் கட்டி, அறையை கட்டி, அதுல ஒரு படுக்கை போட்டு ஒரு விளக்கு ஒரு மேஜை வைப்போமானார். இந்த எலியா வரும்போதெல்லாம் அங்கு தங்குவார், படிப்பார், சோம் பண்ணுவார் என்று தன் கணவனுடைய அனுமதியோடு கூட அங்கு மேலே மாடியிலே ஒரு அறையை கட்டி அதிலே எலிசா வரும்போதெல்லாம் தங்கி போறான். ஒரு முறை அப்படி எலிசா அங்க வந்து தங்கி போது தன்னோடு கூட பணி செய்கிற கேயாசி என்று சொல்லப்பட்ட தன் வேலைக்காரன் எடுத்து வருகிறார். அப்போது எலிசா கேட்கிறார் அந்த ஸ்ரீயை பார்த்து, உனக்கு என்ன வேணும், ராஜாவிடத்துல ஏதாவது வேணுமா, நான் ராஜாவிடத்துல சொல்லி உனக்கு வாங்கி தர சொல்லும் போது, அப்போது அந்த ஸ்ரீ தனக்கு எடுத்து என்ன தனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லும் போது, அப்போது அந்த வேலைக்காரன் கேயாசி சொல்லுகிறான் அந்த பெண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது, அப்போது எலிசா அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், அடுத்த வருஷம் நான் இந்த நாளிலே 1 year அடுத்த வருஷம் நான் வரும்போது உன் கையிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று எலிசா வாக்கு கொடுக்கிறார். அந்த பெண் என்ன சொல்லுகிறார், அவளை பார்த்து, நீங்கள் இப்படி அபத்தம் சொல்ல வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம் என்று எலிசாவிடத்திலே சொல்றார். காலங்கள் கடந்து போகுது. அடுத்த வருஷத்திலே அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுறது. பிறகு எலிசா அந்த பெண்ணை சந்தித்ததாக நமக்கு தகவல் கிடையாது. ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து எலிசா அந்த ஊருக்கு வருவார். அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு 4-5 வயது இருக்கும். சரி, அந்த 5 வயது பையன் தன்னுடைய தகப்பனாரை பார்க்க வயல்வெளிக்கு போகிறான். பெரிய உங்க கனம் புரிந்த ஒரு பணக்காரர். அப்போது வயல்வெளி இருக்கும்போது மதிய வேலை, திடீரென்று தலையை வலிக்கிறது, மயங்கி விழுகிறான். அதாவது சூரியனுடைய அதிகமான தாக்கம், சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, அதனால விழுகிறான். பிறகு அந்த பையனுடைய தகப்பனார் அந்த பையனை வேலைக்காரன் மூலமாக வீட்டுக்கு அனுப்புகிறார். வீட்டிலே வரும்போது அந்த குழந்தை தாயின் மடியில இருக்கிறது. அந்த ஒரு பகல் முழுதுமா இருக்கிறது. பிறகு இந்த தாயின் மடியிலே அந்த குழந்தை செத்து போகும். இதுதான் இந்த கதை சுருக்கம், சரித்திரம். பிறகு என்ன பார்க்கிறோம், 20-21 வசனத்துல வாசிக்கிறோம். அப்போது வசனம் சொல்லுகிறது, அப்போது இந்த பெண் என்ன செய்கிறாள், அவனை எடுத்து தன் தாயிடத்துல கொண்டு போய் அவன் மதியம் மட்டும் அவள் மடியில இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறை கதவை பூட்டி கொண்டான். இது குழந்தை இறந்துட்டான். இவள் என்ன செய்யற, அந்த குழந்தையை கொண்டு போய் மேல் மாடியிலே அந்த எலிசாவை கட்டியிருந்த அந்த அறையிலே அந்த குழந்தை எலிசா படுக்கிற படுக்கையின் மேலே அவனை படுக்க வைத்து விட்டு அவள் புறப்படுறாள். என்ன சொல்றாள், புறப்படுகிற காட்சி தான் பார்க்கும். அப்போது ஒரு ஆளை அனுப்பி தன் புருஷனிடத்துல, இப்படியாக நான் தேவ மனுஷனை காண வேண்டும், என்னோடு கூட பயணிக்க முடியாத ஒரு ஆளையும் கழுதையும் அனுப்போம் என்று கேட்கும் போது, அப்போது எலிசா அவனை பார்த்து கேட்கிறான், சரி இது என்ன, இது இந்த நாள்ல ஏதாவது விசேஷம்னு கேட்கும் போது, இல்லை எல்லாம் நலந்தாம் என்று சொல்லிவிட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. அப்போது புறப்பட்டு போகும்போது தன்னுடைய மகன் இறந்த செய்தியை கூட கணவனுக்கு தெரியாமல் அந்த ஸ்ரீ புறப்பட்டு போறான். இதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்திகளை கணவருக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தி தான் நாம் சொல்ல வேண்டும். வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஸ்திரீகளாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் போதிக்கிறது, மகன் இறந்து விட்டான், அந்த செய்தி கூட கணவனுக்கு சொல்லாமல் விசுவாசம் எப்படியாவது தன் மகன் உயிர்ப்பிப்பான் என்று அவனை அந்த எலிசா படுத்திருக்கிற அந்த கட்டில் மேலே படுக்க வைத்து அவன் புறப்பட்டு போவதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்போது அந்த வேலைக்காரத்துல சொல்லுகிறான், நீங்கள் நிற்காமல் செய்ய வேண்டும், உங்கள் ஓட்டத்தை நிறுத்தாமல் போக வேண்டும் என்று. அப்போது அவங்க சொல்லும் போது 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. அங்க புறப்பட்டு அவங்க போகும்போது அப்போது 25ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போது அங்க கர்மேல் பர்வதத்திலே எலிசா அங்க இருக்கிறான். கர்மேல் பர்வதம் தான் எலியா இருந்த இடம் தான் அந்த கர்மேல் பர்வதம் தான், மவுண்ட் ஆஃப் கர்மேல். அப்போது இந்த ஸ்ரீயானவள் அங்கு வருவதை அங்கு எலிசா பார்க்கிறான். கர்மேல் பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷத்துக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவள் வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனாமியால் வருகிறார் என்றார். மலையில உட்கார்ந்து இருக்கிற அந்த எலிசா தூரத்தில் வருகிற அந்த ஸ்ரீயை பார்த்து வேலைக்காரர் சொன்னா, சுனாமியால் வருகிறார் என்று. அந்த சுனாமியால் வருகிற சொல்லும் போது, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன கேட்க வேண்டும், நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா, இந்த இடத்திலே கேள் என்றான்.
அவள் சுகந்தான் என்று சொன்னான். அப்போது அந்த வேலைக்காரன் ஓடுறான். ஓடி அவளை பார்த்து கேட்கறான். என்ன கேட்கறான்? அந்த ஸ்ரீயை பார்த்து அவன் கேட்கிறான். என்ன சொல்றான்? நீ சுகமா இருக்கிறாயா என்று கேட்கிறான். 2வது கேள்வி, உன் புருஷன் சுகமா இருக்கிறாரா? 3வது கேள்வி, உன் பிள்ளை சுகமா இருக்கிறதா? பாசிட்டிவான கொஸ்டின்ஸ், நேர்மறையான கேள்விகள். ஒரு இடத்துல நாம் பேசும்போது நாம் கேட்கிற கேள்வி கூட பாசிட்டிவாக நேர்மறையான கேள்விகளா இருக்க வேண்டும். அப்போது சுனேமியால் என்ற அந்த பெண் சொல்றார், சுகந்தான், இட் இஸ் வெல். ஒரே ஒரு வார்த்தை தான், சுகந்தான். தேவையில்லாத அலப்பல் வார்த்தை அல்ல, அவிசுவாசமான வார்த்தை அல்ல. வீட்டிலே மகன் இறந்துட்டான், இருந்த துக்கம் தாங்க முடியாமல் கணவனுக்கு சொல்லாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டு வரான். இந்த எலிசா இந்த வேலைக்காரர் மூலமாக இந்த கேள்வியை கேட்கும் போது, நீ சுகமா இருக்கிறியா என்று கேட்கும் போது என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல, நான் சுகமா இல்லை, உள்ளம் உடைந்திருக்கிறேன், வேதனைப்படுறேன், ஒரே மகன் இறந்துட்டான், அப்படி சொல்லி இருக்கணும். உன் சுகமா இருக்கிறான், உன் கணவன் சுகமா இருக்கிறானா என்று கேட்கும் போது என்ன சொல்லி இருக்கணும்? என் கணவருக்கு சொல்லாமல் தான் நான் புறப்பட்டு வந்தேன், அதை சொல்லி இருக்கணும். 3வது, உன் பிள்ளை சுகமா இருக்கிறதான்னு கேட்கும்போது சொல்லணும், இல்ல, என் பிள்ளை இப்போ திடீர்னு இறந்துட்டான். இப்படியாக அவள் சொல்ல வேண்டிய பதில். ஆனால் அவள் சொன்னான், சுகந்தான், இட் இஸ் வெல் என்று அவள் சொல்லிவிட்டாள். நலமா இருக்கிறாங்க. மகன் இறந்து விட்டான், இறந்தது கணவனுக்கு தெரியாது, முடிந்தது போல காணப்பட்டது. ஆனால் அவள் சொன்ன பதில் சுகந்தான், இட் இஸ் வெல். நம்முடைய வாழ்க்கையில கூட சரியன பலவீனம் போல காணப்பட்டால் கூட அந்த பலவீனத்து மத்தியிலே பலவீனமா இருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த பலவீனத்து மத்தியிலே ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று விசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். வாழ்க்கையெல்லாம் வீழ்ந்து போனது போல, தடுமாற்றம் போல காணப்பட்டால் கூட அவிசுவாசமான வார்த்தை பேசுவதை காட்டிலும் நான் வீழ்ந்து போகாமல் கர்த்தனை தூக்கி நிறுத்துவார் என்று, இட் இஸ் வெல், நலமாய் இருக்கும் என்று நாம் எப்போதும் பாசிட்டிவான வார்த்தைகளை, வெற்றிக்கான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்போது இந்த பெண் எலிசாவை பார்த்து கேட்கிறாங்க. என்ன செய்றாங்க? இந்த பெண் என்ன செய்றாங்க? எலிசாவை பார்த்து எலிசாவிடத்துல கேட்கிறாங்க. அப்போ அதவள் எலிசாவை பார்த்து, நான் என் ஆண்டோடத்தை ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அந்த பெண் கண்ணீரோடு சொல்றாங்க, ஐயா, எனக்கு குழந்தை வேண்டும் என்று நானா கேட்டேன்? நான் கேட்கலையே. இப்படியான பொய்யான வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம் சொன்னேன் என்று அந்த ஸ்ரீயானவள் எலிசாவிடத்திலே கண்ணீரோடு கூட கதறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது எலிசா என்ன செய்கிறார்? அப்போது அந்த எலிசா தன்னுடைய வேலைக்காரன் கேயாசியை பார்த்து, நீ உன் எடையை கட்டி கொண்டு என் தடியை கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனையும் சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவனும் வினவாமலும், அவனுக்கு மறுபடியும் சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். அப்போது எலிசா சொல்றான், தடியை கொடுக்குறான், புறப்பட்டு ஓடிப்போய் வழியில நிற்காது, யாரு நிறுத்தினா நிற்காது, ஓடிப்போய் அங்கு அந்த அந்த பிள்ளை இறந்திருக்கிறான், அவனுடைய முகத்து மேலே இந்த தடியை சொல்லும் போது அதை கேட்டு அந்த கேஸ் அப்படியே செய்யறான். ஓடி அந்த மேல் மாடியிலே ஏறி அந்த பிள்ளையின் முகத்திலே அந்த தடியை வைக்கிறான். சொன்னபடி செய்கிறான். ஆனால் பிள்ளைக்கு உயிர் வரவில்லை. ஆனால் இந்த ஸ்ரீயை விடல. எலிசாவை பார்த்து, நீங்கள் வராம நான் போக மாட்டேன் என்று பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்போது இந்த எலிசா அந்த ஸ்ரீயோடு கூட புறப்பட்டு போவதை வாசிக்கிறோம். அவள் எழுந்து என்ன சொல்றா? எலிசா வீட்டுக்கு வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேலே செத்து கிடந்தது. எலிசாவும் சுனமியால் அந்த வீட்டுக்கு வராங்க. வரும்போது அப்போது எலிசா பார்க்கிறார், அவன் படுத்திருந்த அந்த கட்டில் மேலே அந்த குழந்தை இறந்து கிடக்கிறதை அவன் பார்த்தான். அப்போது ஒரு பக்கமாய் துக்கம், துயரம், தான் நேசித்த குடும்பத்தில் இப்படியாய் மரணம் வந்ததை குறித்து எலிசா யோசிக்கிறான். என்ன செய்யறான்? அப்போது உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ரூமுக்குள்ள போறான். போன உடனே என்ன செய்யறான்? கதவை போட்டுறான். பூட்டின உடனே இப்போது அங்க யார் இருக்கிறாங்க? அங்க இறந்து போன அந்த பையன் இருக்கிறான். பிறகு எலிசா இருக்கிறார். எலிசாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த முன்னே நாம் பார்க்கும்போது அந்த வீட்டின் அறையை பூட்டி கொண்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றினார்களோ, அதே போல இந்த அறை வீட்டை அவர்கள் பூட்டி கொண்டு செய்றாங்க. எலிசா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் என்ன செய்றான்? எலிசா அந்த பிள்ளையின் மேலே அப்படியே கூப்புறப்படுகிறான். கைகள் மேல் வைத்து, கண்கள் மேல் வைத்து, இவன் அந்த பிள்ளை வாயில் மேல் வைத்து கூப்புறப்படுகிறான். படுத்து என்ன செய்யறான்? எழுந்துகிறான். பிறகு அந்த பிள்ளை உயிர் வரவில்லை.
பிறகு மீண்டுமாக 2வது முறையாக கூப்பிடப்படுத்து அந்த பிள்ளையோட வாயோடு வாயா, கண்ணோடு கண்ணா, கையோடு கையாக படுக்கிறான். எதை குறிக்கிறது? இறந்து போன அந்த பையனுக்கு இந்த எலிசா தன்னுடைய மூச்சை காற்றை ஊதுகிறான். எப்படி நாம் இந்த உலகத்திலே பாவத்திலே சாபத்திலே இறந்து கிடந்தோமோ, நம்ம மேலே ஆண்டவர் எப்படி நம்முடைய மூச்சு காற்றை ஊற்றினாரோ, அதே போல எலிசா தன்னுடைய மூச்சு காற்றை அந்த பிள்ளை மேலே ஊதினான். அப்போது என்ன வாசிக்கிறோம்? இப்போது வசனம் சொல்கிறது, அந்த பிள்ளை என்ன செய்தான்? இப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். இப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அந்த பிள்ளைக்கு இப்போது ஜீவன் வந்தது. நமது வாழ்க்கையை மரித்தது போல காணப்பட்டால் கூட தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்ம மேல் ஊற்றுவாரானால் மரித்த காரியம் நிலவரம் மீண்டுமாய் உயிர் பெற்று வரும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவன் அவனிடத்துல வந்த போது அவன் குமாரை எடுத்து கொண்டு போயிருந்தான். அப்போது வேலைக்காரன் சொன்னான், நீ ஓடி போய் வெளியில இருக்கிற அந்த சுனாமியால் அழைத்து வர சொல்லும் போது, அப்போது சுனேமியாலை உள்ளே அழைத்து வராங்க. அப்போது எலிசா அந்த உயிர் பெற்ற அந்த அந்த பையனை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லும் போது அந்த ஸ்ரீயானவள் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போனான்னு வேதம் கூறுகிறது. இப்போது என்ன பார்க்கிறோம்? வசனம் நமக்கு சொல்ற காரியம் என்ன? அவன் சொன்ன வார்த்தை என்ன? இந்த ஸ்ரீ சொன்ன வார்த்தை என்ன? சுகந்தான் என்று இட் இஸ் வெல் என்று சொன்னாலும் அவன் சொன்ன வார்த்தை விதமாக இப்போது மரித்த அந்த பிள்ளை உயிர் பெற்று வருவதை நாம் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நீங்கள் சொல்கிற வார்த்தை நன்மையான, வெற்றியான, பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி காணலாம். கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகனோடு கனம்புகட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. Take care.